Hi students, நம்ம next பார்க்க போகிற டாபிக் ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ். கேஸஸ்க்கு என்ன ஃபண்டமெண்டல் லாஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சருக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்க்க போகிறோம். அதில் 3 லாஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அபகேட்ரோஸ் லா. ஃபஸ்ட்டு பாயில்ஸ் லா. இந்த ஃபார்முலா வச்சே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லாவை வந்து சொல்லிடலாம். P directly proportional to 1/V or P inversely proportional to V. When the temperature of a gas is kept constant, the volume of a fixed mass of the gas is inversely proportional to its pressure. அதாவது ப்ரெஷருக்கு வால்யூம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயில்ஸ் லா. டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு கேஸோட ப்ரெஷர் கேஸோட வால்யூமுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாகும் போது வால்யூம் குறையும், ப்ரெஷர் குறையும் போது வால்யூம் அதிகமாகும். இதுதான் பாயில்ஸ் லா. எக்ஸாம்பிள் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். இதில் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிள் அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. In other words, for an invariable mass of a perfect gas at constant temperature, the product of its pressure and volume is a constant. ப்ரெஷரையும் வால்யூமையும் மல்டிபிள் பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். தென் சார்லஸ் லா, த லா ஆஃப் வால்யூம், அதுக்கு இன்னொரு நேம் லா ஆஃப் வால்யூம்னு சொல்கிறாங்க. V டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு T. ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு கேஸோட வால்யூம் டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சார்லஸ் லா. Charles' law was formulated by a French scientist Jacques Charles. According to this law, when the pressure of gas is kept constant, the volume of a gas is directly proportional to the temperature of a gas. V directly proportional to T, or V by T equal to constant. Third one, Avogadro's law. ப்ரெஷர், டெம்பரேச்சர் ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு கேஸோட வால்யூம் அந்த கேஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். இதுதான் அவகேட்ரோஸ் லா. அவகேட்ரோஸ் லா ஸ்டேட்ஸ் தட் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் த வால்யூம் ஆஃப் அ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் present in it. Volume directly proportional to number of n, number of atoms or molecules. V by n equal to constant. Avogadro's number is the total number of atoms per mole of the substance. It's equal to 6.023 into 10 power 23 per mole. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேஸோட 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ரியல் கேஸ், செகண்ட் ஒன் ஐடியல் கேஸ். ரியல் கேஸஸ் அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ்க்கு இடையில் இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரியல் கேஸஸ்ன்னு சொல்லுவோம். ஐடியல் கேஸ் அப்படின்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்க்கு இடையில் எந்த வித இன்ட்ராக்ஷனும் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் ஐடியல் ஆர் பெர்ஃபெக்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். சரி, ரியல் கேஸஸ் பார்ப்போம். இஃப் த மாலிகூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் அ கேஸஸ் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் with a definite amount of intermolecular or interatomic force of attraction, then the gases are said to be real gases. At very high temperature or low temperature, a real gases behaves as an ideal gases, because in this condition there is no interatomic or intermolecular force of attraction. டெம்பரேச்சர் அதிகமாகும் போதும் அல்லது டெம்பரேச்சர் குறையும் போதும் அது ஐடியல் கேஸாக மாறிடும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் குறைஞ்சி ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் சுத்தமாகவே இல்லாமல் போயிடும். அதுக்கு பேர் ஐடியல் கேஸாக வந்து கன்வெர்ட் ஆயிரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமானாலும் சரி, டெம்பரேச்சர் குறைஞ்சாலும் சரி. தென் ஐடியல் கேஸஸ். If the atoms or molecules of a gas do not interact with each other, then the gas is said to be an ideal gas or a perfect gas. Actually, in practice, no gas in ideal. இப்போ நடைமுறையில் பார்க்கும்போது ஐடியல் கேஸ் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா
ஒவ்வொரு ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸும் கண்டிப்பாக இன்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். The molecules of any gas will have a certain amount of interaction among them. But these interactions are weaker when the pressure is low or the temperature is high, because the interatomic or intermolecular forces of attraction are weak in ideal gases. Hence, a real gas at low pressure or high temperature can be termed as a perfect gas. Real gas வந்து perfect gas மாறிடும். Ideal gases obey Boyle's law, Charles' law and Avogadro's law. மூணுக்குமே வந்து obey பண்ணும். All these state that the relationship between various properties of a gas, pressure, volume, temperature and number of atoms. In a given state of gas, all these parameters will have a definite set of values. When there is a change in the state of the gas, any one or more of these parameters change its value. The above said laws relate these changes. எல்லா பேராமீட்டர்ஸுமே ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் ஐடியல் கேஸில் ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து இருக்கும். எதுக்கு? ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்டு வால்யூமுக்கு. அந்த நிலையில் அந்த ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சேஞ்சஸ் வந்து இருக்கும். இப்போ ப்ரெஷரில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா வால்யூம் டெம்பரேச்சரில் சேஞ்ச் ஆகலாம், அல்லது வால்யூமில் சேஞ்ச் ஆகும். ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆனாலும் மற்ற ரெண்டுலேயும் வந்து சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறதான் இதில் கொடுத்துருக்காங்க. சார்லஸ் லா, பாயில்ஸ் லா, அவகேட்ரோஸ் லா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். தென் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நோட் பண்ணி வச்சு. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ideal gas equation is an equation which relates all the properties pressure, volume, temperature, number of molecules of an ideal gas. An ideal gas obeys Boyle's law, Charles' law and Avogadro's law. According to Boyle's law, first equation, according to Boyle's law, PV equal to constant. Second one, according to Charles' law, V by T equal to constant. Third one, Avogadro's law, V by N equal to constant. The equation 1 and 2 and 3. From 1, 2 and 3, PV by NT equal to constant. இந்த மூணு ஈக்குவேஷனையும் நம்ம ரிலேட் பண்ணக்கூடிய டோட்டலாக கம்பைன் பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் PV by NT equal to constant. The above relation is called combined law of gases. இதை ஃபோர்த் ஈக்குவேஷன் தான் கம்பைன்டு லா ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ கன்சிடர் எ கேஸ் விச் கண்டெய்ன்ஸ் மியூ மோல்ஸ் ஆஃப் த கேஸ், த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டெய்ன்ட் வில் பி ஈக்குவல் டு மியூ டைம்ஸ் ஆஃப் த அவகேட்ரோ நம்பர். NA அப்படிங்கிறத அவகேட்ரோ என்னு சொல்லுவாங்க. ஒரு கேஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மியூ டைம்ஸ் வந்து அவகேட்ரோ நம்பரை போல் மியூ டைம்ஸ் வந்து அந்த கேஸில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஸ்மால் எண்ணுக்கு பதிலாக நம்ம மியூ NAன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா PV by மியூ NAT ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு கிடைக்கும். த வேல்யூ ஆஃப் த கான்ஸ்டன்ட் இன் த above equation is taken to be KB, which is called Boltzmann constant. இதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.38 into 10 power minus 23 joule Kelvin power minus 1. அந்த KBயோட வேல்யூ, KB அப்படிங்கிறதே போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். 1.38 into 10 power minus 23 joule Kelvin power minus 1. அந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா PV by mu NAT equal to constant. அதுக்கு பொதுவாக அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக KBன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ PV equal to mu into NA KB into T. mu NA KB equal to Rன்னு சொல்கிறோம். அந்த R அப்படிங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 8.31 மோல் ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வேல்யூமே 1 மார்க்கில் கேட்பாங்க. மியூ NAKBக்கு பதிலாக ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணால் PV equal to RT. இதுதான் ஐடியல் கேஸ்
equation. Ideal gas equation is also called as equation of state because it gives the relation between the state variables and it's used to describe the state of any gas. எந்த கேஸாக இருந்தாலும் சரி அதுக்கு கேஸ் ஈக்குவேஷன் இதுதான். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதோட லெசன் 3 வந்து ஓவர்ப்பா. எல்லாம் வந்து புக் பேக் கொஸ்டினை படித்து வச்சுக்கோங்க. இதோட 5 லெசன்ஸ் கம்ப்ளீட்டட். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 5th லெசன் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த 5 லெசன்ஸையும் வந்து நல்லா தரவாக படிச்சுக்குங்க.